ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது சில கட் பீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. இதில் சிலது 2 பீஸாக இருக்கும், சிலது 3 பீஸாக இருக்கும். அதாவது உங்களுக்கு 6+ மீட்டர்ஸ் இருக்கும். அது சிலது உங்களுக்கு சாரிக்கான 2 பீஸ் மட்டும் தனியாகவும் ப்ளவுஸ் பீஸ் தனியாகவும் இருக்கும். சிலது ப்ளவுஸும் ரன்னிங்கில் வச்சு 2 பீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பீஸாகவே இருக்கும். நீங்கள் வாங்கி இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 சாரிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு சாரிக்கு 15 ரூபான்ற இதில் ப்ளீட்ஸுக்கு இடையில் வர ஸ்டிச் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு எப்படி அது ப்ளீட்ஸ்க்கு இடையில் வருதுன்னு சொல்லி சைடில் இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இன்னதில் ஒரு சில சாரீஸ் உங்களுக்கு 7 மீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ உங்கள் பாடிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நாங்கள் கட் பண்ண முடியாது. அதனால் ப்ளீட்ஸுக்கு இடையில் மட்டும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அது எப்படி வச்சா உங்களுக்கு உள்ளே வருது. இப்போ 7 மீட்டர் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ப்ளவுஸை கட் பண்ணது போகவுமே 1 மீட்டர் ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படிங்கிறப்ப அது இந்த முந்தி சைடு கட் பண்ணால் இதாக இருக்கா, உள்பக்க சைடு எதாவது கட் பண்ணால் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை நம்ம அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஜாயின்ஸ் வரையுமே ப்ளீட்ஸ் கடையில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறோம். உள்ள அவங்களுக்கு முந்தியந்து ஓர அடிக்கிறது கிடையாது. இது கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் நம்ம வந்து 330 வரைக்குமே சேல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இது ட்ரெஸ் மெட்டீரியலுக்காகவும் சரி, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு சாரீக்கு வேணாலும் சரி, ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட் 165 கொடுக்குறோம். சிங்கிள் சாரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 2 சாரீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், 5 சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம், 10 சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கட் பீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டால் உங்களுக்கு சிங்கிள் சாரீ கூட நம்ம அந்த அதாவது ஹோல்சேல் ப்ரைஸே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். எத்தனை சாரீஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நீங்கள் ஒரு சாரீ எடுத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு 30 ரூபா, அதர் ஸ்டேட்ஸுக்கு 50 ரூபா. 2 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தமிழ்நாட்டுக்கு 30 ரூபா தான், அதர் ஸ்டேட்டுக்கு 50 ரூபா தான். ஏன்னா அது வந்து 1 kgக்கான ஷிப்மெண்ட். அடிஷ்னல் சாரீஸ் போக போக இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 3 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா 30 + 15, 4 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா 30 + 30, அப்படி ஒவ்வொரு சாரிக்கும் 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். 1 kgக்கு 30 ரூபா. ஸோ ஒரு சேலை வந்து உங்களுக்கு 1/2 கிலோ நிற்கும். அதனால் முதல் 2 சேலைக்கு 1 kgக்கான காஸ்ட்டு. அடுத்து ஒவ்வொரு 1/2 கிலோவுக்கும், அதாவது ஒவ்வொரு சேலைக்கும் 15 ரூபா தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு சேலைக்கும் 25 ரூபா அதர் ஸ்டேட்ஸுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க. ஜஸ்ட் 165க்கு கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, 1 மீட்டரே நீங்கள் 150 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நம்ம ஒரு 6+ மீட்டர் சாரியை ஜஸ்ட் 165 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஷிப்பிங் இதில் எக்ஸ்ட்ரா தான் வரும். நீங்கள் எத்தனை சாரீ எடுத்தீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் 10 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னாலும், ஸோ 10 சாரீ வந்து இப்போ ஒரு சாரீ 1/2 கிலோ, 10 சாரீ அப்படிங்கிறதுல அது ஒரு 5 கிலோ. அப்போ 5 கிலோவுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் 1 கிலோவுக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குன்னா 10 இப்போ நீங்கள் 10 சாரீ எடுக்கிறீங்கன்னா 150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ தெளிவாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டினாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க, பதில் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வரும். அதர் ஸ்டேட்ஸுக்கு 1 kgக்கு 50 ரூபா. ஸோ இப்போ 10 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா அது 5 கிலோ நிற்கும். 50 × 5 250 ரூபா நீங்கள் 10 சாரிக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்குன்னு. ஸோ ஷிப்பிங் இந்த மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஷிப்பிங் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். அவங்களுக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்குமே இந்த மாதிரி மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்லையும் சொல்லலாம். பட் அப்படி நம்ம ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சாரியான சார்ந்த ஒரு 10-15 ரூபா உங்களுக்கு சாரிலையுமே குறைஞ்சிடும். எது வேணுமோ நீங்கள் பாருங்கள். எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப கூட அந்தளவுக்கு தெரியாது. நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு மைல்டான ஜரி தான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது. நேரில் பார்க்கறதா அந்த மிடில் வர்றது எல்லாமே ஒரு சில்வர் ஜரி பட்டா. எல்லாமே நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ். ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம கட் பீஸாக கொடுக்குறப்போ இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்கள் 5 சாரீ எடுக்கிறீங்க, அதில் ஏதோ ஒரு சாரியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ரிட்டர்ன்ஸோ எக்ஸ்சேஞ்சோ கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அதை நம்ம எல்லாம் செக் பண்ணிடுறோம். 6+ மீட்டரில் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கொடுக்குறோம். பட் இது செக் பண்ணலை, வந்திருக்கதை அப்படியே ஷோ பண்ணியிருக்கோம். நம்ம கட் பீஸாக கொடுக்குறப்ப அப்படி தான் ஷோ பண்ண முடியும். இதை பிரித்து நம்ம லென்த் மெஷர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஃபோல்ட் பண்ணி அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து உங்களுக்கு அதுக்கு நம்ம ஸ்டிச்சே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் இப்படியும் போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ போட்டால் அதுவும் இது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு